ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರಿಗೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರಿಗೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರಿಗೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರಿಗೆ ಕೆಂಪು ವಂದನೆ ಏನ್ ಕುಲೋ ಜಿಂದಾಬಾದ್ ஏய் வயத் ಜಿಂದಾಬಾದ್ பகத் சிங் ಜಿಂದಾಬಾದ್ இந்திய நாட்டின் விடுதலைக்கான முன்னோடி சோசியலிசம் என்னும் கனவு காணும் ஒரு லட்சியவாதி தன்னுடைய போராட்டத்தின் வடிவாக ஆயிரம் இளைஞர்களை தட்டியடித்த நம்மளுடைய மாவீரன் பகத்சிங்கினுடைய 107வது பிறந்த நாளை தோழர் ஆர் ஜோதிபாஸ் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்குவார். கன்னடல தமிழ்யா தமிழ் தமிழ் இது கொடு என்ன வச்சுக்கிறாங்க எல்லோருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். யார் இந்த பகத்சிங்? இங்கே எல்லா இளைஞர்களும் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைக்கு பகத்சிங் அவர்களை பற்றி தெரியும்? ஏன் இன்றைக்கு இவர்களுக்கு இங்கே மாலை அணிவித்திருக்கிறார்கள்? ஏன் இங்கே கொடியேற்றினார்கள்? ஏன் இங்கே வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அவர் இன்றைக்கு 117ஆம் ஆண்டு பகத்சிங் அவர்களுடைய பிறந்த நாளை இங்கே அனுசரித்து வருகின்றோம். நம் நாட்டில் இன்னைக்கு சுதந்திர தினத்தை நாம பெறாத்துக்கு முன்னாடியே பகத்சிங் அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியை இந்த நாட்டிலே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி தொழிலாளர் விரோத சட்டத்தையும் அடக்குமுறையையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் வேஜஸ் என்ற அந்த கோஷத்தை வச்சு அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த பாராளுமன்றத்தையே இந்தியாவுக்கு எதிர்ப்பாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே புகுந்து அதை கிழித்து எறிந்து இது இந்திய நாடு, இந்திய நாடை நீ அடக்க முடியாது என்பதற்காக மாவீரன் பகத்சிங் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். இந்த நாட்டிற்காக போராடினார். ஆனால் அன்றைக்கு பகத்சிங் அவர்களை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து அவரை சிறையில் அடைத்தார்கள். இந்த நாட்டிற்காக போராடியதற்காக, இளைஞர்களுக்காக போராடியதற்காக, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடியதற்காக பகத்சிங் அவர்கள் மீது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்டார்கள். அவருக்கு அன்றைக்கு வயது 21 வயதிலே பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். எந்த விசாரணையும் இல்லை. இன்றைக்கு ஒரு வழக்கு போடப்பட்டால், ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொன்னா உனக்கு எல்லா விதமான உரிமைகள் இருக்கிறது. உனக்கு பேசுகின்ற உரிமை இருக்கிறது, வக்கீலை வைக்கின்ற உரிமை இருக்கிறது, உனக்கு எல்லாவித சட்ட பாதுகாப்பும் இருக்கிறது. உன்னை இழுத்துன்னு போய் நீதிபதி கிட்ட நிக்க வச்சு உன்னை ஏதோ அப்ப கூட கேட்கறாங்க, உன்னை போலீஸ்கார் யாருன்னா அச்சாங்களான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த அளவுக்கு உனக்கு எல்லா உரிமைகளையும் சட்ட உரிமைகளும் இன்னைக்கு இருக்குது. அப்புறம் விசாரணை நடக்குது, அதுல சாட்சி விசாரணை நடக்குது. அப்புறம் நீ தப்பு பண்ணிக்கிறியான்றது புருவான பிறகுதான். அப்ப கூட இன்னைக்கு இந்த நாட்டில் உலகத்துல எங்கேயுமே தூக்கு தண்டனை கிடையாது. ஒரு வாழ்நாள் சிறை லைஃப் சென்டென்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது. அப்ப கூட இன்னைக்கு வாத விவாதங்களை கேட்டு நீ தவறு செய்யலன்னு சொன்னா உனக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா பகத்சிங் வேற எந்த தப்பும் பண்ணல. இந்த நாட்டை வெள்ளக்காரன் அடிமை பண்ண முடியாது, இது என் நாடுறா, எனக்கு நீ சட்டத்தை கொண்டு வராத, நீ யாரா எனக்கு சட்டத்தை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்காக பேசினதுக்காக நீ கொண்டு வர சட்டம் எங்களுக்கு தேவையில்லடான்னு சொல்லி அவர் ஒன்னே இல்ல கொஞ்சம் ரஃபா போய் பார்லிமெண்ட் உள்ளே பூந்து அவன் கொண்டு வருகிற சட்டத்தை புடுங்கி கீழ்ச்சி போட்டு இந்த கண்ணி வெடிய பாராளுமன்றத்துக்குள்ள போட்டு புகையை ஏற்படுத்தி அவர் அங்க இதுவை கலைச்சார். இதுதான் அவர் செய்த வேலை.
ஆனா இதை மிகப்பெரிய உலகப்பட்ட குற்றம் சொல்லி பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்டார்கள். தூக்கிலிடுகின்ற போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நான் புதைக்கப்படுவதில்லை, நான் விதைக்கப்படுகின்றேன். இன்றைக்கு பகத்சிங்கை நீங்கள் தூக்கிலிடலாம், ஆனால் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பகத்சிங்கை போல இந்த நாட்டுக்காக உருவாவார்கள் என்று சொன்னார் பகத்சிங். அன்னைக்கு பகத்சிங் அவர்களை தூக்கிலிடும் போது என்ன நீ கண்ணை கட்டிட்டு எடுத்துன்னு போய் தூக்கிலெல்லாம் போடாத, லாஸ்ட்ல என் மண்ணை பார்த்துக்கின்னு என் நாட்டை பார்த்துக்கின்னு நான் சாகணும் அப்படின்னு சொன்னார். கண்ணை திறந்துக்கின்னு கண்ணை கட்டாதன்னு சொல்லி தூக்கிலிடுன்னு சொல்லி என் நாட்டு மண்ணை பார்த்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை இந்த உலகத்திற்கு இந்த இந்திய நாட்டிலே முதலாக உச்சரித்த ஒரே ஒருவன் யார்? இன்னைக்கு எல்லாம் சொல்றா இன்குலாப் ஜிந்தாபாத். அந்த இன்குலாப் ஜிந்தாபாத் என்னன்னு சொன்னா புரட்சி ஓங்குக அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம். அந்த வார்த்தையை சொன்னது பகத்சிங். அதை பார்த்து கொண்டு இந்த மண்ணை பார்த்து கொண்டு தூக்கிலிட்டார்கள். அன்றைக்கு அவருக்கு வயது 23 வயதிலே பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். எந்த பகத்சிங் கண்ட கனவு என்று சொல்லுகின்றோமோ, இன்னைக்கு நாட்டில் எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்குதா, ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குதா, எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா, இன்னைக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா, இன்னைக்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இன்னைக்கு போய் பெமல்ல ஒரு மெஷினை தயார் பண்ற ஒரு எம்ப்ளாயி, யூனிஃபார்ம் போட்டுங்கிற எம்ப்ளாயி, அவருக்கு சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய். ஆனா அதே பெமல்ல இன்னைக்கு ஐடி அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ் சொல்லி இன்னைக்கு அதே வேலையை செய்யற அந்த எம்ப்ளாய்க்கு 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய் அவன் செய்யறதுக்கு அதே எனக்கு இதேவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனாவது வருஷமா நம்ம காட்டுகிறோம். சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு 179 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா பகத்சிங் அன்னைக்கு சொன்ன இது இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. இப்படிப்பட்ட போராட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இளைஞர்கள், இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு சினிமால மட்டும் நாம பாக்குறோம். சினிமால விஜய் நடத்துற போராட்டம், ரஜினிகாந்த் சொல்ற டைலாக் மட்டும் தான் புரட்சின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். ஆனா பிராக்டிக்கலா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றத நீங்க பார்க்கணும். இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் வந்து இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு வேலைக்குதான், இன்னைக்கு காலேஜ் பசங்க வந்துக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இன்னைக்கு இருக்குதா, பச்சு முச்சா இன்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்குதா? எதுவுமே உத்தரவாதம் இல்லை. இன்னைக்கு நம்ம இங்க நின்று எதனா ஆனா உடனே நம்ம ஊர்ல போயிட்டு ஹார்ட் அட்டாக் ஆயிட்டு உடனே தூக்கின்னு போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குதா? ஒரு ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு இல்ல. சரியான குடி தண்ணீர் இன்னைக்கு இருக்குதா? லைன்ல குப்பை தொட்டி இல்லாத சுகாதாரம் இன்னைக்கு இருக்குதா? எதுவுமே இல்ல. ஒரு சுடுகாட்டுல வாழ்ந்துங்கிற மாதிரி நிலைமை இருக்கணும். ஆனா இளைஞர்கள் ஒரு காலத்துல, நானே இளைஞனா இருக்கும் போது, நானே காலேஜ் படிக்கும் போது உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒண்ணு திரட்டி கல்லூரிக்கு பூட்டு போட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தை நடத்தி, அன்னைக்கு இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களை ரோட்ல உட்கார வச்சு பஸ் மறியல் பண்ணி பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடணும். இன்னைக்கு போராடுறவனு ரவுடின்றான், போராடுறவனை இன்னைக்கு தீவிரவாதின்னு சொல்றான், போராட்டம் பண்றவன்லாம் இன்னைக்கு நாட்டுக்கு விரோதி அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், நாம வெறும் ஓட்டு போட்டு ஒருத்தரை எலெக்ட் பண்ணிட்டு அவங்க ஏசி கார்ல உக்காண்டாக்கா அவங்கள பார்த்து நாம சலாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள், நூறுக்கணக்கான இளைஞர்கள் இறங்கி இந்த ஊர்ல ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு அவர் நீ ரோட்ல நின்னு பார். யார ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணியோ காரை விட்டு இறங்கி வந்து உங்க கூட உட்கார்ந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை வரும். இது மாறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் கேஜிஎஃப்ல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழியை இன்னைக்கு காமிக்கிறான். கேள்வி கேட்கிறவனெல்லாம் இன்னைக்கு ரவுடி கேடின்னு சொல்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஆனா ஒரு இயக்கத்தின் கீழே இது, இந்த கொடிக்குது, இது ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன். இந்த கொடி வெறும் கேஜிஎஃப்ல இல்ல, இந்த கொடி உலகம் ஃபுல்லாகுது.
டெல்லி வரைக்கும் இருக்குது. எங்க அமைப்புல இருக்கிறவன ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அவன் மேல கைய வச்சா இத பத்தி பேசுறதுக்கு டெல்லியில யூத் பிரசிடென்ட் இருக்கிறான். நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஒன்றுபட்டு வருவான். இந்த கொடியின் கீழே நின்று இறங்கி நீ வேலை செஞ்சேன்னு சொன்னா, இந்த கொடியின் கீழே நின்று நீ போராட்டம் பண்ணன்னு சொன்னா, உங்க ரவுடி கேடி இவன் நாட்டுக்கு விரோதமானவன், ஊருக்கு விரோதமானவன் அப்படின்ற அடையாளப்படுத்த முடியாது. அதுக்காக சமூகத்துக்கோ சட்டத்திற்கும் விரோதமாக நாம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை சட்ட ரீதியாகவோ நியாயமான முறையிலோ இன்னைக்கு இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும், இளைஞர்கள் மத்தியத்தில் ஒரு போராட்ட உணர்வு வரணும். மற்றவனுக்காகவே நம்ம வெறும் டிஜிட்டல் பேனர் போட்டு அவன் முன்னாடி சுத்துறது மட்டும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறணும்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் கீழே செயல்பட்டா இந்த நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை சொல்லி, பகத்சிங் அவர்களுடைய நாமம் வாழ்க, பகத்சிங்குடைய கோட்பாடுகள் வாழ்க. பகத்சிங் எந்த கனவு கண்டாரோ அதற்காக நாம் ஒன்றுபட்டு நின்று போராட வேண்டிய நிலை இருக்கிறது. கேஜிஎஃப்ல ஹாஸ்பிட்டல் இல்ல, கேஜிஎஃப்ல சரியான ரோடு இல்ல, கேஜிஎஃப்ல சரியான தண்ணீர் வசதி இல்ல, கேஜிஎஃப்ல இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்ல, கேஜிஎஃப்ல வேலை வெட்டி இல்ல, கேஜிஎஃப் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஆனா ஒன்றுபட்டு இளைஞர்கள் நின்னால் இது எல்லாமே கிடைக்கும் என்பதை சொல்லி, எதிர்காலத்தில் நாங்க பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வச்சுன்னு இருக்கிறோம். அந்த விதத்துல இன்னைக்கு அக்டோபர், இந்த மாசம் அக்டோபர் நாங்க ஊரா லைனா இன்னைக்கு வரோம். யூத் ஃபெடரேஷன்ல எங்க கிட்ட நீங்க மெம்பர் ஆகுங்க. நீங்க எங்களுக்கு எதுவுமே பணம் கொடுக்க தேவையில்லை, நீங்க வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த ஊர் பிரச்சனைக்காக வரணும். அந்த ஒரு கான்ஃபரன்ஸை கூட நாங்க அக்டோபர் 20ஆம் தேதி கேஜிஎஃப் தாலுக் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். டிசம்பர் 15ஆம் தேதி தங்க வயலே உளுங்குற மாதிரி கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா இளைஞர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி இளைஞர் மாநாடு தங்க வயல்ல நடக்குது. அதுக்கு ஆல் இந்தியா பிரசிடென்ட் செக்ரட்டரியே கேஜிஎஃப்க்கு நாங்க கூட்டின்னு வரோம். இன்னைக்கு நம்மளுடைய அந்த லோகோவை இன்னைக்கு தோழர் அவர்கள் வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிப்பார். அன்பார்ந்த தோழர்களே, அக்டோபர் 20ஆம் தேதி டான் பிளாக் வட்டாரத்தில் நடக்குது. அதனுடைய லோகோவை நம்மளுடைய தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தோழர் முரளி அவர்களும், பங்கர்பட் தாலுகா கமிட்டியினுடைய செயலாளர் தோழர் விக்ரம் சேர்ந்து தோழர் எல்லாம் வெளியிடுவாங்க. இதுல ஒரு லோகோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லா வண்டியிலையும் ஒரு ஃபிகரை நீங்க போட்டுக்கிறீங்க. சேகுவாரா இவர் பகத்சிங். இளைஞர்களுடைய ஐகான் யாருன்னு சொன்னா, நான் இங்க ஒரு சினிமா நடிகரை போடல, யாரோ ஒரு அரசியல் தலைவரை நான் இன்னைக்கு போடல. இந்த சேகுவாரா உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கியூபாவில் புரட்சி பண்ணி உலகம் பூராவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக இந்த மாவீரன் சேகுவாரா. இந்த சேகுவாரா போராட்டம் பண்ணதுக்காக அன்னைக்கு அமெரிக்க அரசு இந்த சேகுவாராவை கைது செய்து துண்டு துண்டா வெட்டி அவருக்கு தண்டனையை கொடுத்தான். அந்த சேகுவாரா தான் இன்னைக்கு உலகத்தினுடைய இளைஞர்களுடைய ஐகானா இன்னைக்கு நாம சொல்றோம். அதே மாதிரி இந்தியாவினுடைய இளைஞர்களுக்காக தாம் உயிரியே தூக்குல தொங்கி இந்த நாட்டில் இளைஞர்கள் வீரர் கொண்டு நிக்கணும்னு சொல்லி பண்ண பகத்சிங் தான் இன்னைக்கு இந்த லோகோ. இது நம்ம ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் லோகோ. இது தாலுகா கான்ஃபரன்ஸ் அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி நடைபெறுகின்றது. தங்கவயல் பூரா எல்லா பகுதியில இளைஞர்களை நாங்க உறுப்பினரா சேர்த்து இந்த மாநாடை நடத்துவோம் சொல்லி இந்த லோகோவை இந்த இடத்துல நாங்க வெளியிடுறோம். ஸ்லோகன் போட்டு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீரன் பகத்சிங் வீர வணக்கம், வீரன் பகத்சிங் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீரன் பகத்சிங் வீர வணக்கம், வீரன் பகத்சிங் வீர வணக்கம்.